இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சோசியல் மீடியால எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க, எவ்வளவு கேம்பெயின்ஸ் பண்றாங்க, அண்ட் அவங்க கொடுக்குற ஃப்ரீஸ் இதெல்லாம் உண்மையாலுமே அது ஒர்க் ஆகுமா? விஜய் இப்போ புதுசா அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட ப்ராப்பர் அஜெண்டா என்ன, அவங்க எதுக்காக அரசியல் வந்திருக்காங்க? சீமான் இப்போ ரொம்ப ரொம்ப வீரியமா போயிட்டு இருக்காரு, அவர் ஜெயிப்பாரா? இந்த ஓட் கன்வர்ஷன் நடக்குமா? அவர் சட்டமன்றத்துக்கு போவார்? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய கிளாரிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம டீடைல்டா பேச போறோம். ஸோ அதான் இந்த பாட்காஸ்ட். வெல்கம் டு டெக் பை கோபிநாத். ஸோ இதுல மெயினா டெக்னாலஜிஸ் அண்ட் அதுக்கான சயின்ஸ் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பேசுவோம். இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம பாலிடிக்ஸ் பத்தி நம்ம பேசியிருந்தோம் இன்ஸ்டாகிராம்ல. அதுக்கு உங்களுக்கு நிறைய அடியும் வந்துச்சு, கமெண்ட்ஸும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பாட்காஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரைட்? ஸோ இப்போ நம்ம டைரக்டா கொஸ்டின்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம பிளே பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆட் ரன் ஆயிருக்கும் யூடியூப்ல. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். யூடியூப் ஆட்ஸ் ரன் பண்றாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கேம்பெயினை ரன் பண்றாங்க. அண்ட் இது இப்போ ரீசெண்ட் டைம்ல அதிகமா இருக்கு. ஸ்மால் லெவல்ல ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணுவோம். இது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்ல. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கும் போது அவங்க மினிமமா ஒரு அப்ராக்ஸா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க நம்ம சொல்லல. ஆனா நம்ம ஜென்ரலா இவ்வளவு தொடர்ந்து ஆட் ரன் பண்ணிட்டே இருந்தா நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்றத என்னோட கொஸ்டின். தொடர்ந்து ஆட் ரன் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு ஒரு பெர் வியூ அப்படின்னு சொல்லும் போது 50 பைசா அப்படிங்கிறது பெர் வியூக்கு அவங்க சார்ஜ் பண்றாங்க நார்மலா யூடியூப்ல. ஸோ நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா நீங்க ரன் பண்ணணும். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் பக்கம் இருக்கிறாங்க. மொத்தமா பார்த்தா 12 கோடி மக்கள், அதுல 8 கோடி மக்கள் அப்படிங்கிறவங்க இங்க இருக்கிறாங்க, மீதி எல்லாம் வெளியில பறந்து இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 8 கோடி மக்களுக்கு நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடியிலிருந்து 2 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ ஒரு மாசத்துக்கு அப்படிங்கிறது அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் பக்கம் செலவு பண்ற மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, மார்க்கெட்டிங்கே இவ்வளவு செலவு பண்றாங்களே, இவங்க எப்படி இந்த இன்வெஸ்ட் பண்ண காசை திரும்ப எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ இந்த கேள்விக்குண்டான பதில் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. ஏன்னா இப்ப ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளாக இருக்கட்டும், என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எப்படி அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல இவ்வளவு மார்க்கெட்டிங் அப்படின்றது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா அது இனிஷியலா எல்லா பீப்புள் கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டோ ஃபுட்டோ நமக்கு நல்லா இருந்தா பீப்புள் திரும்ப வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, வருவாங்க. அந்த மாதிரி இப்ப இருக்கிற பார்ட்டிஸ் ஆர் வரப்போற பார்ட்டிஸ் நல்ல விஷயத்த பண்ணுனா இவ்வளவு நாள் லீட் பண்ண பார்ட்டிஸ் நல்ல விஷயத்த பண்ணியிருந்தா அதுவே மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கும்ல, அதுவே ஒரு நல்ல குட் நேம் வாங்கி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கே மனசு நின்று இருக்கும் நாம போயிட்டு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. என்ன காரணம்னா, நீங்க நல்லதே பண்ணாலுமே நீங்க நல்லது பண்ணேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு மீடியமா நாம் இந்த யூடியூப் மார்க்கெட்டிங், இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் இருக்கிறாங்க, அவங்க ஏகப்பட்ட நல்லது பண்றேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் அவங்க சொல்றதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது. அவங்க ஒரு யூடியூப்ல, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல ஏகப்பட்ட சேனல்ஸ் ஓபன் பண்ணிட்டு அந்த யூடியூப்ல அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் எடுத்து அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா தான் அவங்க பண்ற ஒரு சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இல்லைன்னா அதுவுமே நமக்கு தெரிய வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாம் தமிழர் கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்து அவங்க அதிகமான இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி யூடியூப் மார்க்கெட்டிங் ரன் பண்ணாங்கன்னா அவங்களை பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வரும். இப்ப அது நமக்கு தெரிய வரதில்லை. அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பண்றதுக்குள்ள பட்ஜெட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல யூடியூப் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. அரசியல் கட்சிகளுக்கு கண்டிப்பா இப்போ இது என்னன்னா, இது எப்படி போகுதுன்னா, ஒரு கார்பரேட் கம்பெனி ரன் பண்ற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொசிஷன் பண்ணி பிராண்ட் பண்றாங்க. இந்த அளவு தேவையா? ஆக்சுவலி அந்த அளவு தேவையான்னு கேட்டா தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, கார்பரேட் கம்பெனி வேற, அவங்க ப்ராடக்ட் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, பில்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டை செல் பண்றதுக்கு அவங்க மார்க்கெட்டிங் அப்படிங்கறத அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ அவங்க மார்க்கெட்டிங் பண்றது மூலியமா அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வரும் அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. ஆனா பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இது சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் சேவைன்னு சொன்னாலுமே அதுல ஒரு சில நாமளும் பார்ப்போம், நானும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ யாருமே இந்த பாலிடிக்ஸை பொறுத்தவரை யாருமே உத்தமர்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம்.
எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பெனிஃபிட் எதிர்பார்ப்பாங்க. அப்படி வச்சு பார்த்தாலுமே இந்த அளவு தொகை அப்படிங்கிறது அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னாவே இந்த அமௌண்ட் அடுத்து நான் எப்படி சம்பாதிப்பேன் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களே தவிர மக்களுக்கு நான் வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு வராது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீ நல்லது பண்ணியிருந்த அப்படின்னா இந்த ஒரு காம்படிஷன் இங்க இருக்காது. ரைட்டா? இப்ப நாம் தமிழர் மட்டும் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க இதை வந்து வெளியே கொண்டு போய் காட்ட முடியல. காரணம் என்னன்னா காம்படிஷன்ஸ் இருக்கு. திமுகவே இலவச பஸ் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? இதுக்கு மார்க்கெட்டிங்கே தேவையில்லையே, எல்லாருக்குமே தெரியுமே. ரைட்டா? அப்ப நீ நல்லது பண்ணா நல்லதுக்கு மார்க்கெட்டிங் தேவை கிடையாது. ஆனா நம்ம நல்லதே பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு தான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படுது. இங்க மெயினா பாத்தீங்கன்னா இங்க ஒரு அரசியல் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ப்ராடக்டா கன்சிடர் பண்றாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனில எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இங்க அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க ப்ராடக்டாகவும் அவங்க சொல்ற அந்த ஆஃபர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க சொல்ற அந்த கொள்கைகள், அந்த ஒரு திட்டங்கள் எல்லாமே ஒரு ஆஃபர்ஸ் அவங்க வெளியே விடுறாங்க. நான் ஃப்ரீயா இது கொடுப்பேன் அது கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆகிற மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஓகே, இப்போ அப்படி நீங்க மார்க்கெட்டிங்னு வரும்போது இப்போ ரீசெண்டா விஜய் அவர் வந்து இப்போ இதுக்கெல்லாம் போறதில்ல, பிரச்சாரத்துக்கு வந்து போறதில்ல, அடிக்கடி லீவ் போட்டுறாரு. இப்போ அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உயிரோட இருக்க மனுஷன் சிலையை கொண்டு வரனால இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி போய் ஹாலோகிராம்ல வந்து ரீசெண்டா பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்? ஏன்னா ஒரு தலைவர் வந்துட்டு மலையில நினைச்சிட்டு அது பண்ணிட்டு பேசுறாங்க, மணிக்கணக்கில் பேசுறாங்க, ஒரு நாளைக்கு 8 கூட்டம் 10 கூட்டம் பேசுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு எதுக்கும் நான் வரமாட்டேன், வெளியே வர மாட்டேன், ஜஸ்ட் ஹாலோகிராம்ல நான் வந்து பேசின்னு போவேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும்? களத்துல எப்படி ஒர்க் ஆகும்? இது வந்து நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு லெவலுக்கும் மாறும், ஒவ்வொரு அந்த இதுக்கு ஜென்ரேஷனுக்கு மாறும் சொல்லுவோம். ஸோ முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அட்டையை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க, அது மூலியமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த லெவலில் டெக்னாலஜிக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவாக தான் நம்ம பார்த்தோம். சரியா? அது வந்து எந்த கட்சிங்கிறத நம்ம மறந்துட்டு எந்த கட்சி இதை பண்றாங்களோ அவங்க வந்து அட்வான்ஸ்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அட்வான்ஸ்டா லெவலுக்கு நான் சொல்ல, இப்போதைக்கு இருக்க ஒரு சின்ன ஒரு ஹாலோகிராம் யூஸ் பண்ணி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இது வந்து நல்ல ஒரு மூவ் தான். ஏன்னா விஜய்ங்கிறது எல்லா பக்கம் வர முடிய மாட்டேங்குது. அவர் ஏன் வர மாட்டேங்கிறாரு எல்லா பக்கம் பிரச்சாரத்துக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது வந்து இருக்கு. ஆமா, அது வந்து நம்ம டிபேட் பண்ணி தான் ஆகணும். ஏன் வர மாட்டேங்கிறாரு எல்லா பக்கமும் அப்படிங்கறத டிபேட் பண்ணி ஆகணும். ஆனா அவங்க அவர் வரல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹாலோகிராம் வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து நம்ம நல்ல ஒரு இனிஷியேட்டிவா பார்க்கலாம். அங்க வந்து டெக்னாலஜி எஃபெக்டிவா இருக்கும். இப்போ ஒரு ஒரு படம் ப்ரமோஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க ட்ரெயின்ல பண்றீங்க, பிளைட்ல பண்றீங்க, மெட்ரோல பண்றீங்க, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்றோம். அரசியல் அப்படின்றது நான் இது வந்தா அதை நான் பண்ண போறேன், இந்த களத்துக்கு வந்தாதான் நான் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், இந்த ஊர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரியும். நீங்க அந்த களத்துக்கே வராம நான் வந்து ஜஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து ப்ரமோட் பண்ணுவேன், வீடியோல வந்து நான் பேசுவேன் போவேன் வருவேன்னா இது எந்த அளவு பீப்புள் கூட கனெக்டடா இருக்கும்? ஏன்னா அப்படின்னு பார்த்தா 50 வருஷம் 60 வருஷம்லாம் கட்சி இருக்கு, அவங்களாம் இப்ப வரையும் சுற்றுப்பயணம் வராங்க, பிரச்சாரம் பண்றாங்க, போறாங்க வராங்க. அப்போ நீங்க இப்பதான் வந்தீங்க, 2 வருஷம் தான் ஆச்சு வந்து. அப்ப 50 வருஷம் 60 வருஷம் இருக்க கட்சிக்கெல்லாம் இவங்களை விட களம் அவங்களுக்கு இன்னும் அருமையா தெரியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவுடைய பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சினிமாவுடைய பவர்னு நம்ம சொல்லுவோம். நாம இப்ப விஜய் மாதிரி ஆளுங்களா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளான் அண்ட் பாலிசி ஆகட்டும், ஒரு ஃபியூச்சரிஸ்டான பிளான்ஸ் இருக்கா, பாலிசிஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்ப நான் இன்னொரு கொஸ்டின் நான் அப்படியே கேட்டுறேன். இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வராங்க, அவர் ஏன் வந்தாரு அப்படின்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனா அவர் வந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து இவ்வளவு நாள் நான் ஒரு 60-68 படம் நடிச்சிட்டேன், அதுல ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, 68 படம் நடிச்சிட்டேன், இவ்வளவு நாள் நீங்க என்னோட படத்தெல்லாம் எல்லாரும் டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து பாத்தீங்க, நான் உங்களுக்கு கைமாறு செய்ய வரேன், நல்லது பண்ண வரேன், நம்புங்க நல்லதே நடக்கும் அப்படின்றாரு. சோ இது பண்றதெல்லாம் அவர் வந்ததுல இருந்து, அவர் கட்சி கொடி செலக்ட் பண்ணதுல இருந்து இப்ப அவர் வந்து களத்துக்கு வந்து அந்த பிரச்சாரம் பண்றது வரை எல்லாமே ஒரு ப்ராப்பர் அஜெண்டா, ஒரு ப்ராப்பர் பிளான், ஒரு செட்டப் அப்படின்றது ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா மத்த கட்சி பண்ணும்போதெல்லாம் அது ரொம்ப கேஷுவலா இருக்கு. அது நீங்க எந்த ஆண்ட கட்சி ஆகட்டும், இப்போ எதிர்கட்சி ஆகட்டும், இப்போ புதுசா அந்த கட்சி ஆகட்டும், எல்லாமே இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர் பண்றது எல்லாமே ஒரு ப்ராப்பர் அஜெண்டா அப்படின்ற மாதிரி தெரியுது நமக்கு. அது ஏன் அந்த விஜய் அரசியல் அப்படின்னு சொன்னா அது ஒரு தனி டாபிக்காவே நம்ம பேசலாம். என்ன காரணம் அப்படின்னா, விஜயோட அரசியல்ல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2 கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறைய போயிட்டு இருக்கு.
என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா விஜய் வந்து மறைமுகமா திமுகவுக்கு பலம் சேர்க்கிறாரோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது புதுசா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவருடைய பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கறதால அவர்தான் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நான் வந்து பெரிய ஊதியத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இன்னொன்னு அவரு சொல்லும் போதே நான் வந்து மாற்றா வரேன், டிஎம்கே தான் என்னோட எதிரி அப்படின்லாம் சொல்றாரு. எந்த விதத்துல எதிரின்னு நம்ம அந்த கொஸ்டின் கேட்கணும். எதிரின்ற அப்புறம் எப்படி அவரு பலம் சேர்ப்பாருன்றது எப்படி, அது எப்படி நம்ப முடியும்? இல்ல ஒரு மாற்றா வராருங்கிறத நான் வந்து நினைக்கல. ஏன் அப்படின்னா மாற்றுங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்ப ஒரு நல்லதுக்கு மாற்று அப்படின்னா கெட்டதுன்னு சொல்லுவோம், இல்ல கெட்டதுக்கு மாற்று நல்லதுன்னு சொல்லுவோம், ரைட்டா? ஏழைக்கு மாற்று பணக்காரன்னு சொல்லுவோம். ஆனா இவர் எதுக்கு மாற்றுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா வரும்போது பாத்தீங்கன்னா அவர் மாற்றுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டையுமே தூக்கிட்டு வர்றாரு. அதே மாதிரி அவர் வேட்பாளர்கள் நிறுத்தும் போதுமே திமுக அதிமுக அதிருப்தியாளர்களை தான் அவர் வேட்பாளராகவே போடுறாரு, ரைட்டா? அதுக்கப்புறம் அவருடைய மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் அறிக்கையிலையும் பாத்தீங்கன்னா திமுக இருக்கிற அந்த இலவசங்கள் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிறாரு. நாம் தமிழர்ல இருக்கிற அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ், ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதை அவர் கட் பண்ணி போட்டுட்டு அவருடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்றாரு. இதுல ஒரு எந்த இடத்துல ஒரு மாற்றா இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ஏகப்பட்ட டவுட் முன்னாடி இருந்தே இருக்கு. அதே மாதிரி இல்ல எனக்கு அப்புறம் இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ விஜய் எங்க போனாலும் கூட்டம் வந்து தெரிக்குது, எல்லாரும் சின்னதா இறங்கி ஏதாவது பேசினா கூட இது பண்றாங்க, அவ்வளவு கூட்டம் கூப்பிட்டு வருது. ஆனா அவர் ஷூட்டிங் போறாரு, அங்க வெளியே கல்யாணத்துக்கு போனாரு, அங்க போன எல்லா பக்கமும் அவர் டிராவல் பண்றாரு. ஏன்னா அவர் மட்டும் என்ன வீட்டிலேயே உட்காந்துட்டு போறாரு, அது கிடையாது. அங்கெல்லாம் வராத கிரௌடு இங்க எப்படி வருது? இது வந்து ஒரு நல்ல ஒரு மெயின் சிட்டியா இருந்தா ஓகே. இப்போ மெயின் சிட்டி அவர் ஒரு மெயின் கார்னர், ஒரு 4 கார்னர்னு பேசுறாங்க, அங்க நிறைய பேர் டிராவல்ல இருப்பாங்க, வருவாங்க போவாங்க இருப்பாங்க. ஆனா ஒரு பைபாஸ்ல வந்தாலும் கூட, ஒரு ஏர்போர்ட்ல வந்தாலும் கூட, ஏர்போர்ட்ல வந்து அவ்வளவு கூட்டம் அனுமதியே கிடையாது. இது வந்து நமக்கே தெரியும், ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணதுக்கும் பிளான் பண்ணாம போகிறதுக்கும் வித்தியாசங்கள் தான் இது. இவர் ஷூட்டிங்கு போறாரு, அந்த ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்கெடியூல் அவர் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு, யாருக்கும் தெரியாது, கூட்டம் வர வாய்ப்புகளும் கிடையாது. ஆனா அரசியல் வரும் பொழுது அவர் கூட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் இருக்கிறாரு. அப்ப அவர் அரசியல் பிரச்சாரம் இல்ல எங்க போனாலுமே அவர் வாண்டடாவே அவங்களுடைய அந்த ஒரு விங் இருக்கும், ஐ மீன் அவங்களுடைய ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் மக்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கொண்டு வந்து திரட்டுறதை வேலையா வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கூட்டம்ங்கிறது வரதான் செய்யும். ஏன் முறை வந்து ஈரோட்ல விஜய் வந்தபோது நானுமே போய் பார்த்தேன் விஜய, ரைட்டா? அப்ப நான் போய் பார்த்தேன் விஜய் அப்படிங்கிறதுக்காக நான் ஓட்டு போடுவேன்னு கேட்டீங்கன்னா நான் போட மாட்டேன். தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இல்ல போய் பாப்பன்னு சொன்னீங்களே தவிர அவர் என்ன பேசினாருன்னு அதெல்லாம் நம்ம அந்த கூட்டத்துல வந்தவங்க எல்லாருமே நான் விஜய பார்க்க வந்திருக்கேன், விஜய் எனக்கு பிடிக்கும், நான் வந்து அவர் ஃபேன் அப்படின்னு சொல்றேன். நானுமே வந்து முதல்ல போய் பார்க்கும்போது எனக்கு அவர் என்ன பேசுறாருங்கிறதுல எனக்கு மைண்ட்லயே ஏறல. விஜய் நம்ம ஓகே சினிமாலேயே பார்த்துட்டோமே, நேர்ல எப்படிதான் இருப்பாரு, சரியா? ஐ மீன் எனக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அந்த ஆர்வம் தான் ஓகே நானும் போய் பார்க்கலாமே. நான் என்னதான் வந்து அவரு அரசியல் கொள்கை இதெல்லாம் வந்து உடன்பாடு கிடையாது, இருந்தாலுமே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நானும் போய் பார்த்தேன், பார்த்தோன்னு டக்குன்னு திரும்பி வந்தாச்சு, அவ்வளவுதானே தவிர அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத நான் யூடியூப்ல பார்த்தா நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகேவா? சோ அரசியல் இப்ப அப்படியே எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். இப்போ விஜய்க்கு நீங்க சொன்னீங்க, விஜய் வந்தாலே கூட்டம் வருது, அந்த கூட்டம் அப்படியே ஓட்டா போயிடும்ல, ஓட்டா போயிட்டா மெஜாரிட்டி வாங்கிடுவேன், நான் வந்து சிஎம் சீட் போய் உட்காந்துருவேன். அப்போ ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? அதாவது கொள்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் சப்போர்ட் அப்படிங்கறது சொல்லலாம். நம்ம அந்த மக்கள் வந்து லாங் டேர்ம் உங்க கூடவே அவங்க கண்டினியூஸா பயணிக்கிறதுக்கு கொள்கை அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இது கொள்கை இல்லை அப்படின்னா அவங்க மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கட்சிங்கிறது ஸ்டேபிளா இருக்காது. உங்களுக்கு என்னன்னா வாக்குகள் வாங்கணும், அது மூலியமா ஓரளவு நான் வந்து ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய மைண்ட் செட்டா இருக்கு. அவர் வாக்கை மட்டும் வச்சு இப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அது ஆனா அவர் கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது பாராளுமன்ற எலெக்ஷன் வந்துச்சு, அதுல நிக்கல, ஸ்ட்ரைட்டா நான் இதுக்குதான் அந்த நடிச்சா ஹீரோ தான் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா சட்டசபையில வந்து நிக்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த ஓட்டு மட்டும் எப்படி, அதை ஓட்டு வாங்கி அவர் என்ன பண்ண போறாரு? அவரு ஜெயிக்க போறது கிடையாது, சிஎம் சீட்ல போய் உட்கார போறது கிடையாது. அவர் அந்த ஓட்டு வாங்கி மட்டும் என்ன பண்ண போறாரு?
அதாவது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், சரியா? நாம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் ஒரு என்ன உச்சத்தை விட்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்றோம். நாம என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கரியர் டெவலப்மெண்ட் தான். எப்படி ஒரு பையன் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஜாபுக்கு போறான், அந்த ஜாப்ல ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜாபை ஸ்விட்ச் பண்ணுவான். இப்போ 5000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கானா, ஜாப் மாறும்போது 25000 சம்பளம் வாங்குவான். மறுபடியும் இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஜாப் மாறுவான், ஹைக்கு 55000 போவான். அந்த மாதிரி இத்தனை வருஷம் ஒரு முதல்ல வந்து ஒரு லட்சங்கள்ல வாங்கிட்டு இருந்தாரு, கோடிகள்ல வாங்கினாரு, 10 கோடி 30 கோடி 40 கோடி போச்சு, 200 கோடி வாங்கிட்டு இருக்கிறாரு சம்பளம். 200 கோடி வரையும் போயிடுச்சு. அவருக்கு என்ன வேணும்? அதாவதுப்பா எப்படின்னா உங்களுடைய வருமானத்தை பொறுத்து உங்களுடைய டைம் பாஸ், உங்களுடைய விஷன் அப்பெல்லாம் மாறும் உங்களுக்கு. இப்ப நீங்க 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அவரு டிராவல் பண்றதே ஃபுல்லா இது ஜட் அவருக்குன்னு தனி விமானத்துல வராரு போறாரு, ஒரு லக்ஸரி காரு, லக்ஸரி வேனு, லக்ஸரி ஹோமு, 10 வீடு இருக்கு. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? அதிகார போதைன்னு ஒரு போதை இருக்கு. அந்த போதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தான் வரணும்னு கிடையாது, எப்பேற்பட்ட பணக்காரனால அதிகார போதைங்கிறதுலாம் வரும் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதானி அம்பானி எல்லாம் பாக்குறோம், அவங்க பிசினஸ் டவுன் ஆக விட மாட்டாங்க. அவங்க போட்டி போடுறது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்லியனர்ஸோட போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் நீ போட்டி போடுற? உனக்கு தான் இவ்வளவு பணம் இருக்கு, இருக்கிறத வச்சு நல்லபடியா வாழ்ந்துட்டு போகலாமேப்பான்னு கேட்டு பாருங்க. அந்த ஒரு டாமினன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதிகாரம் செலுத்துதல்னு. அந்த ஒரு போதை வந்து எல்லாருக்குமே இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித்லாம் இருக்கிறாரு, அவருக்கு அந்த போதை அப்படிங்கிறது கிடையாது சுத்தமா. என்ன கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் நல்லதோ கெட்டதோ நான் படம் நடிக்கிறேன், பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா நீ போப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவர் இருக்காரு. இடையில கூட கேம்பா வந்து ஒரு விளம்பரம் எல்லாம் பண்ணாரு. அவர் என்ன சொல்றாரு, எப்ப என் பிசினஸ்க்கு எனக்கு தேவை, நான் பண்றேன், நான் உன்னை வாங்கன்னு சொல்லல, பிடிச்சிருந்தா வாங்க, பிடிக்காட்டி போ அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு சில பேர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அதிகார போதைங்கிறது இருக்கும். விஜய்க்கு நார்மலா ஒரு படத்தில் நடிச்சா 200 கோடி, இப்ப ஒரு 10 to 5% ஒரு வாக்கு வங்கியை காட்டினாருன்னா 5000 கோடி வரை வரலாமே அவருக்கு. அடுத்த லெவல் ஜம்ப். ஆனா இவர் சொல்றது மாற்று சக்தி அப்படின்னு சொல்றாரு. மாற்று சக்தி அப்படிங்கறது நான் நம்ப மாட்டேன். மாற்று சக்திங்கிறது அடிப்படை மாற்றமா இருக்கணுமே தவிர திமுக அதிமுக, அதிமுக திமுக இருக்கக்கூடாது. நம்ம மக்கள் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, முதல் 5 வருஷம் திமுக, அதுக்கப்புறம் மக்கள் யோசிப்பாங்க மாற்று வேணும்னு அதிமுக போடுவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் மாற்று வேணும் மறுபடியும் திமுக போடுவாங்க. எப்ப நீ எனக்கு திமுக அதிமுக மாற்று மாற்றம் சொல்லிட்டு இருக்க எத்தனை வருஷமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் இந்த மாற்றம் அப்படிங்கிற கேட்டுட்டு இருக்கேன். மாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து கான்ஸ்டன்டா நிக்குது, நாம் தமிழர் என்டிகே நிக்கிறாங்க. அதாவது இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டாலே நமக்கு அடுப்பதாவது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பெருசுகள் இருந்து இரசுகள் வரையுமே நான் அவங்க சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாற்றம் வேணுங்க, மாற்றம் வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக 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 அவ்வளவுதான். இப்போ அதை தாண்டி நல்லது பண்றவன் எவனா இருக்கு அவனை போய் பாரு அப்படின்னா அவனை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவன் தான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் உதாரணத்துக்கு நீங்க நாம் தமிழர் சொல்றீங்க, அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க. ஆனா அவரை பத்தி ஓட் போடுறாங்கன்னு கேட்கும்போது அவங்ககிட்ட மெயினா ஒரு மேஜர் ஒரு கொஸ்டின் ஒண்ணு வரும், சீமான் நல்லாதான் பேசுறாரு ஆனா அவர் ஜெயிக்க மாட்டாரு, நம்ம ஜெயிக்கிற கட்சி பக்கம் போயிடலாம், ஓட்டு வந்து நம்ம வீணா போயிடும், சதறி போயிடும் அப்படின்லாம் அது இருக்கு. ஸோ அது எப்படி? இது வந்து மக்களுடைய ஒரு இம்மெச்சூரிட்டி அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுதுங்க என்னால. ஒருத்தர் பணக்காரன் கெட்டவனா இருக்கிறான், இன்னொருத்தர் மிடில் கிளாஸ் பையன் நல்லவனா இருக்கா. உன் பொண்ணை நீ யாரு கொடுப்ப? கெட்டவனுக்கு கொடுப்பியா? பணக்காரனா இருந்தாலும் கெட்டவனுக்கு கொடுப்பியா? இல்ல மிடில் கிளாஸா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பையனுக்கு கொடுப்பியா? இங்கெல்லாம் நீங்க சுயநலமா யோசிக்கிறீங்க, கரெக்டா முடிவெடுக்கிறீங்க. ஆனா ஒரு அரசியல்னு வரும்போது மட்டும் ஜெயிக்கிறவங்க போலான்னு சொல்றீங்களே. என்ன கேட்ட இந்த வதந்தியை பரப்புறதே பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டீமை வச்சுக்குவாங்க, அந்த டீமை வச்சுட்டு ஜெயிக்கணும் ஓட்டு போடணும், அதுதான் வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒண்ணு பரப்புவாங்க. நம்ம மக்கள் தான் இருக்கு, ஒரே விஷயத்த 10 முறை கேட்டா ஆமா அதான் உண்மையா இருக்குமோ, அப்படி இருக்கலாமோ, இப்படி இருக்கலாமோ, அவரு வருவாரு இவரு வராருல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவரு வராரா? ஆமா, அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்க மக்களுக்கு போட்டு போட்டு காட்டும்போது நம்பிடுறாங்க. நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு அடிப்படை ஒரு படிச்சிருப்பான் எல்லாம் பண்ணியிருப்பான், ஆனா அவனுக்கு அந்த பேசிக் சென்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, மெச்சூரிட்டிங்கிறது இருக்காது. அந்த மாதிரி இருக்கு. ஐ மீன் எல்லாருக்கும் அப்படி சொல்லல, நீ ஒரு சில பேருக்கு. நீ எவ்வளவு பேர் எலெக்ஷன் டைம்ல இது டூர் போலாம் பிளான் பண்ணிருக்காங்க. ஆமா, அது ஒன்று இருக்கு. பிளஸ் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான். இவங்க எல்லாம் இந்த மாதிரி பரப்புவாங்க, பரப்புறதுனால இந்த மாதிரி போகுது. சோ நான் கேட்டீங்கன்னா கண்ணு மூடிட்டு நம்ம நாட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு 4 கட்சி இருக்கா, 4 கட்சி மறந்துருக்கேன், தலைவர்களை மறந்துருக்கேன். நம்ம நாட்டுக்கு தேவையான, நமக்கு நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ்
எந்த கட்சி கிட்ட இருக்கு அப்படிங்கிற கட்சியை கட்சியை கூட பார்க்கணும், இந்த பாலிசிஸை பாருங்க, அந்த பாலிசி டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கட்சிகளையும் தலைவர்களையும் நீங்க பாருங்க. இப்போ சொல்றாங்க, எல்லா கட்சியும் சொல்றாங்க, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸை நான் இங்க கூட்டிட்டு வருவேன், நிறைய வந்து ஃபேக்டரிஸ் இங்க வந்து போடுவேன், நிறைய வேலை கொடுப்பேன். அப்ப அதுவும் வளர்ச்சி தானே, அப்ப அதுவும் இதுதானே. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி தானே ஆகுது. அப்ப என்னதான் வேணும்? நல்லதுன்னா நல்லது வளர்ச்சின்னா என்னதான் வேணும்? இல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாமெல்லாம் சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு சொந்தமா வீடு நம்ம கட்டணும்னு ஆசைப்படுறோம். வாடகை வீட்டுல குடியிருக்கலாம்ல. சொந்த வீடு எனக்கு வேணும்பா, சொந்த இடம் வேணும்பா. கல்யாணம் என்னை கட்டுற என்னன்னா உனக்குன்னு ஒரு சேஃப்டி வேணும். உனக்கே தெரியுது, நீ என்னதான் சம்பாதிச்சாலும் அடுத்தவன் வாடகை வீட்டுல இருந்தா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்ப்பா, இது அடுத்த வீடுப்பா அப்படின்னு சொல்றியா? அந்த மாதிரிதான் வளர்ச்சியுமே. நீ மற்ற நாட்டுகளை சார்ந்து இருப்பது எந்த மாதிரி இருக்கு, உன் நாட்டுக்குள்ளேயே நீ தயாரிச்சு நீயே சுதந்திரமா வாழ்றது உனக்கு எப்படி இருக்கும்? இல்லையா, அவங்க எல்லா கம்பெனிஸ் இங்க வந்து தானே, இப்ப ஆப்பிள்ல இருந்து எல்லா கம்பெனி இங்க வந்து தானே மேனுஃபேக்சர் வேலை கொடுக்கறது. அதான் நான் சொல்ல வரேன், வெளியாள் உள்ள வந்து நமக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது சரியா, நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்மளும் நமக்கு வேலை கொடுக்கறது சரியா தான் நான் கேட்க வரேன். ரைட்டா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரியும், பில்கேட்ஸ் பல லட்சம் ஹெக்டேர் அப்படிங்கிற விவசாய நிலங்களை வாங்கி போட்டுட்டு இருக்கிறாரு. ரைட்டா? அவர் எதுக்கு வாங்கி போடுறாரு? ஃபியூச்சரா அவர் யோசிக்கிறாரு, விவசாயம் தான் ஃபியூச்சர். அவங்க பண்ணும்போது இப்ப அவங்களுக்கு நீங்க கீழே தான் வேலை செய்வீங்க. இதே வேலையை நம்ம அரசாங்கமே இல்ல இந்திய அரசாங்கமே எடுத்து இந்த ஒரு வேளாண்மையே இந்தியாவுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலா அதை அறிமுகப்படுத்தி அதை வந்து அரசாங்க தொழிலா நீங்க கொண்டு வந்து அதுல மக்களுக்கு நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா நல்ல விஷயமாச்சுல்ல. ஏதோ ஒரு கார்பரேட் முதலாளி வந்து நமக்கு வேளாண்மைக்கு மக்களை எடுத்து அவங்க வேலை கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம இந்திய அரசாங்கமே அந்த வேலையை பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுதான் பிரச்சனை. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, அந்த பாலிசிஸ் யாரு முன் வைக்கிறாங்களோ அந்த தலைவருக்கு நாம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நாடு அடுத்த லெவலுக்கு போகும். இல்லை அப்படின்னா நாமளும் இதே மாதிரி சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ மாற்றம் அப்படின்னு கடைசி வரை வராது, ஊழலாட்சி இருந்துட்டே தான் இருக்கும், இதே மாதிரி இருக்கணும். ஸோ நார்மலா நீங்க மாற்றுன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப மாற்றுன்னு சொல்லும் போது சப்போஸ் சீமான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, ஜெயிக்கணும், அது வந்து எல்லாத்துக்குமே அந்த தாட் இருக்கு. ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க, ரொம்ப 15 வருஷமா பேசிட்டு இருக்காங்க, ஜெயிக்கணும். சீமான் அவரோட தொகுதியில ஜெயிச்சுட்டா, அவரு சிஎம் கேண்டிடேட்டா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரியாலிட்டியில வர முடியுமா என்னன்னு நமக்கு தெரியல. அவரோட தொகுதியில அவர் ஜெயிச்சுட்டா, அவர் வந்து அவரோட கட்சியில ஒரு 4 சீட் ஜெயிச்சுட்டா என்ன நடக்கும்? கண்டிப்பா நாம வந்து ஒரு சில அந்த ஒரு காம்படிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சரியா? அவங்க ஜெயிச்சுட்டு சட்டசபைக்கு போவாங்க. சட்டசபையில கண்டிப்பா ஒரு ஹெல்தி ஒரு கான்வர்சேஷன் இல்ல ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதை காட்டுவாங்களா, லைவா காட்டுவாங்களா மாட்டாங்களாங்கிறது 2வது பட்சம். ஆனா இந்த மாதிரி ஹெல்தி கான்வர்சேஷன்ஸ், ஹெல்தி ஆர்கியூமெண்ட், டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒருவேளை நாம் தமிழர் சம்பந்தப்பட்ட யாரு போனாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சோ யார் ஒருத்தர் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை அதிகமா முன்வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம வந்து வாக்குகள் அப்படிங்கிறத அளிக்கலாம். அது மூலியமா நம்மளுடைய ஜாப் சேஃப்டிங்கிறது இருக்கும், நம்ம கவர்மெண்ட்டும் சேஃபா இருக்கும், நம்ம அடுத்த ஜென்ரேஷனும் சேஃபா இருக்கும். சூப்பர். ஓகே, இப்போ நம்ம பேசினதெல்லாம் கண்டிப்பா அது போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டெக் பை கோபிநாத்ல இது பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் எலெக்ஷன் டைம் அப்படின்றனால இந்த ஒரு டிபேட் ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம். இதே மாதிரி இன்னொரு வேற இன்ஃபர்மேஷனோட திரும்ப இன்னொரு பாட்காஸ்ட்ல எல்லாத்தையும் மீட் பண்றோம். தேங்க்யூ.